வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போது ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல்ஸில் எக்ஸாம்பிள் 1 இன் அ கிளாஸ் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே இதுதான் அந்த ஹோல் வேல்யூ. 40 ஸ்டூடெண்ட்ஸில் 1/5 ஆஃப் த ஸ்டூடெண்ட், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஸ்டடி இங்கிலீஷ். ஸோ அப்போ 1/5 இங்கிலீஷ் படிக்க ஆசைப்படுறாங்க. 2/5 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 2/5 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் படிக்க ஆசைப்படுறாங்க. அந்த ரிமைனிங்னு வச்சுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஸ்டடி சயின்ஸ் படிக்க ஆசைப்படுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஸ்டடி இங்கிலீஷ்? 1/5 சொல்லியாச்சு. அப்போ 1/5 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னது 40. அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கட் பண்ணால் 8 5s are 40. ஸோ 40ல் 8 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆசைப்படுறாங்க இங்கிலீஷை. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ்? 2/5 ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 2/5 படிக்க ஆசைப்படுறாங்க. அப்போது 2 8s are 16 ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் படிக்க ஆசைப்படுறாங்க. What fraction of the total number of students like to study science? Remaining தான் சயின்ஸு. ஸோ அப்போது இங்கே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்கிலீஷ், 16 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி மேக்ஸு. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன படிக்க போகிறாங்க? சயின்ஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வருது? ரிமைனிங் எல்லாமே சேர்த்துட்டா டோட்டல் நம்பர் வந்துட போகுது. ஸோ இதில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 24. ஸோ ரிமைனிங் சயின்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். 24 இந்த பக்கம் கொண்டு போனால் 40 - 24. அப்போ 16 ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் படிக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. 16 அவுட் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் போட்டாலும் சரி தான். இல்லை நம்ம இங்கே இந்த 1/5 அந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல, அப்படி போடணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும்? 8 2s are 8 5s are. அப்போ 2/5 ஆஃப் 40 students want to study science. ஸோ இப்படி ஃப்ராக்ஷனாக போட்டாலும் ஓகே, இல்லை 2/5 ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாலும் ஓகே.